சிபிஎல் தாட்ஸின் இன்றைய சிந்தனைக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய நாள் இனிதே அமைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஒரு செல்வந்தன் எதற்கெடுத்தாலும் கோபப்பட்டுக் கொண்டிருந்தான். அவன் வேலைக்காரர் ஒருவர் தேநீரில் சர்க்கரை போடாமல் கொண்டு வந்து கொடுத்தார். அதை முட்டாளே, இப்படியா டீ கொடுப்ப அப்படின்னு சொல்லி கண்டபடி திட்டி அவரை அங்கிருந்து ஓட வைத்தார். ஆனால் அதற்கு அடுத்த நாள் அதே வேலையாளிடம், நேற்று உன்னை கடினமாக பேசிவிட்டேன், திட்டிவிட்டேன், மன்னித்துக்கொள் என்று கூறி அவனுக்கு ஒரு பரிசை தருவார். இது அவருடைய தொடர் வாடிக்கையாக இருந்து கொண்டே இருந்தது. அவரால் தன்னையே புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல். ஒரு நாள் திட்டுகிறோம், அடுத்த நாள் கூப்பிட்டு அவனுக்கு பரிசு கொடுக்கிறோமே, நம்முடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி அவர் ஒரு குருவிடம் செல்கிறார். குருவே, நான் கோபம் வந்தால் திட்டுகிறேன், அவர்களை காயப்படுத்துகிறேன், அடுத்த நாளே அவர்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கிறேன், இதனால் எனக்கு தவறு செய்ததை திருத்திக் கொள்ள வாய்ப்பாக இருக்கிறது என்று என் மனம் கூறுகிறது, உங்களுடைய அறிவுரை தேவை என்று சொன்னார். அந்த குருவும் அவருடைய வாய்மொழியை கேட்டு அவரை புரிந்து கொண்டு அவருக்கு ஒரு உதவி செய்ய எண்ணினார். தன்னிடம் இருந்த ஒரு மரப்பலகையை கொடுத்து கொஞ்சம் ஆணிகளையும் கொடுத்து, உங்களுக்கு கோபம் வரும்பொழுது எல்லாம் இந்த மரப்பலகையில் ஆணிகளை அடியுங்கள், நீங்கள் பரிசு கொடுக்கும் போது அதை மன்னிக்கும் போது அந்த ஆணிகளை பிடுங்கி விடுங்கள் என்று கூறினார். ஒரு வாரம் கழித்து என்னை வந்து பாருங்கள் என்று அந்த முனிவர் கூறினார். உடனே இந்த செல்வந்தரும் மரப்பலகையும் ஆணிகளையும் கொண்டு தன் வீட்டிற்கு வந்தார். ஒரு வாரம் ஓடிற்று. ஒரு வாரம் முடிந்த பின் அந்த செல்வந்தர் அந்த குருவிடம் வந்து, குருவே, இங்கே பாரும், நீங்கள் கொடுத்த பலகை அப்படின்னு காட்டினார். அதுல நிறைய ஆணி அடித்த தழும்புகள் மாதிரி அந்த இடம்லாம் இருந்துச்சு. அப்ப அந்த குரு கேட்டாரு, இதுல எவ்வளவு ஆணி அடிச்சிருக்கீங்க பாத்தீங்களா? நீங்க ஆணி அடிச்சுட்டு பிடுங்கிட்டீங்க, ஆனாலும் இந்த கரைகள், இந்த தழும்புகள் இதை விட்டு போகல இல்லையா? இந்த மாதிரி தான் நீங்க கோபப்படும் போது நடக்கிற செயல்களும் இதை போன்றுதான் அப்படின்னு சொன்னார். இதனால் அந்த செல்வந்தருக்கு தன் நிலை புரிய ஆரம்பித்தது. தனது கோபத்தை படிப்படியாக குறைத்து கொண்டார். நம்மில் பலருக்கு இன்று இருக்கும் பெரிய பிரச்சனை கோபம்தான். நாமும் கோபத்தை கையாள கற்றுக்கொள்வோம். கோபத்தை வென்று நிம்மதியாக நிறைவாக வாழ்வோம். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களிடமும் உறவுகளிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.